வீடியோவில் ஷேப் ஃபேக்டரோட ப்ராப்ளம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான டைப்பு. ஓகே, ஏ பிளாக் பாடி இன்சைட் ஏ பிளாக் அண்ட் ஸ்கொயர் என்க்ளோஷர். ஓகே, ஒரு ரெண்டு பிளாக் பாடி வந்து வச்சுருக்காங்க, ஒரு பாடிக்குள்ளே இன்னொரு பாடி வந்து வச்சுருக்காங்க. அப்போ ஹீட் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த ஒன்றாவது பாடி இது கூட ஹீட் இன்ட்ராக்ட் பண்ணும், ரெண்டாவது பாடி இது கூட ஹீட் இன்ட்ராக்ட் ஆகும். அடுத்து ஒரு கிராஸ் செக்ஷனல் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இது கூட ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும், இது கூட ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும், இது கூட ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும். ஓகே, அதுக்குன்னு ஒரு இப்போ வந்து ஹெமிஸ்பியரிக்கல் சர்ஃபேஸு ஒரு பிளேன் சர்ஃபேஸ், ஒரு பிளேன் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஹெமிஸ்பியரிக்கல் சர்ஃபேஸ், இது கூட ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும், இது கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அண்ட் இட் செல்ஃப் இட்ஸ் ஓன் அப்படின்னா ஒன்று கூட ஒரு ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும். ஓகே, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் 2-1 ஆல் ரேடியேஷன் எமிட்டட் ஃப்ரம் த 2. இங்கேருந்து என்னென்ன ரேடியேஷன் எமிட் பண்ணுதோ அதை யார் அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது நடுவில் வந்து வச்சிருக்கிறேன், அதுலேருந்து எமிட் பண்ணுற ரேடியேஷனை யார் தான் அப்சர்வ் பண்ணி ஆகணும், 1 தான் அப்சர்வ் பண்ணி ஆகும். ஏன்னா பிளாக் பாடி அப்படின்னால F21 என்னது 1. நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று கூட ஒரு ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும், 2 கூட ஒரு ஹீட் இன்ட்ராக்ஷன் பண்ணும். கேட்கலாம் 1 கூட 1 2ம் 2 ஈக்குவல், அதனால் திருப்பி எழுத தேவையில்லை. ஓகே, என்ன சொன்னேன், 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 2 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். அண்டு 1 கூட என்ன பண்ணும், ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணும். 1 கூட பண்ணும், 1 2 கூட பண்ணும். 2 1 கூட நான் எழுத தேவையில்லை. ஓகே, சீக்வல் என்னது 1. ஓகே, அடுத்து எனக்கு F21 வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இது எழுதியாச்சு. ஓகே, அப்போ பை ரெசிப்ரோசிட்டி தீரம் ஏரியா 1 ஏரியா 2 கூட 1 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது, அடுத்து 2 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது. அப்போது இதில் F12 எழுதிக்கிறேன் அப்படின்னா இந்த A1 என்ன ஆயிரும், கீழே வந்துடும். ஓகே, இப்போ 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆயிரும், அங்கே போயிடும். அப்போ F11 = 1 மைனஸ் என்னது F12 எழுதியாச்சா. F12க்கு மேலே எனக்கு இந்த வேல்யூ தெரியும், அதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த F12க்கு மேலே வேல்யூ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, வேல்யூ ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த 2-1க்கு நமக்கு வேல்யூ தெரியும், ஃபஸ்ட்டு 1ன்னு நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல 1 வரும், மல்டிப்ளை பண்ணால் அதான் வரப்போகுது. ஓகே, F11 என்னது 1 மைனஸ் A2 பை என்னது A1, F21 எனக்கு தெரியும், எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது சர்ஃபேஸில் எத்தனை இது இருந்தது, 3 இது 1 3 கூட 1 2 கூட அடுத்த 2 3 கூட, அதை அப்படியே எழுதுங்க. 1 1 கூட 1 2 கூட 1 3 கூட 3 1 எழுத தேவையில்ல, 2 1 எழுத தேவையில்ல. ஏன் 1 1 கூட சொன்னேன், அது இட் செல்ஃப் இட்ஸ் ஓன் ஃபார் ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு. அப்போது F11 சேமாக இருக்குது, என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ F12ம் F13யும் சீக்வல் என்னது 1. புரிஞ்சுக்கிட முடியுதா. எனக்கு சேமாக என்ன வந்தாலும் இப்போ 2 2 கூட நம்ம போட்டாலும் 0 தான், 3 3 கூட போட்டாலும் 0 தான், அதனால் நான் போட தேவையில்லை. ஓகே, F11 மட்டும் நான் நினைக்கிறேன், நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அது F22 போட்டாலும் 0 தான், அதை நான் அடுத்தடுத்த இதில் நம்ம சொல்கிறேன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் நமக்கு மார்க் வரும். அப்போ F12 F13 = என்னது 1. இட் செல்ஃப் அது கூட உள்ள ஹீட் இன்ட்ராக்ஷன் எமிஷன் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ F12 = 1 மைனஸ் என்னது F13. இதை எழுதிக்கிறேன், இதை அங்கே கொண்டு போய் எழுதிக்கிறேன் F13. ஓகே, ஆனால் இப்போ வந்து இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அப்போ ஆல் சைட்ஸ் ஆர் என்னது ஈக்குவல். ஓகே, அப்போது F12ம் F13 என்னது ஈக்குவல். ஓகே, F12ம் F13 என்னது ஈக்குவல். அப்போது ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இங்கே எனக்கு 1 வரணும் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன இருக்கும், 0.5 இருக்கும், இதோட வேல்யூ என்ன இருக்கும், 0.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 1 வரும். லாஜிக் புரியுதா. இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னால ஆர் சைட்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஓகே, அப்போ இதோட ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இதோட ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் தான். ஆனால் 2 1 1 இந்த சைடு இருந்தால் அது என்ன பண்ணி 0ன்னு எடுத்தாச்சு. அப்போ எனக்கு 1 கிடைக்கணும் அப்படின்னா இது 0.5 இருக்கணும், இது 0.5 இருக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் எழுதிருப்பாங்க. அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செகண்ட் பாடி வந்து எடுக்கும்போது இந்த 2 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 2 3 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 2 இட் செல்ஃப் இட்ஸ் ஓன் 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். ஓகே, அப்போ 2 2 என்னென்ன 0. அப்போ F21 F23 = என்னது 1, F23 தவிரனா இதை அங்கே கொண்டு போய் கழிச்சிருங்க. அடுத்த ரெசிப்ரோசிட்டி தியரம் படி FA1 F122 = A2 F221. 1 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, 2 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறது. இப்போ F21 எனக்கு தேவைன்னா அந்த ஏரியாவை கீழே கொண்டு வந்துடுறேன், A/A2 மல்டிப்ளை என்ன இருக்குது, F122 அதை எழுதியாச்சு. ஓகே, ஏரியா இஸ் ஈக்குவல், ஏன்னு சொன்னேன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இப்போ இது என்ன ஆயிரும், கட்டாயிரும். அப்போ F21க்கு என்ன கிடைக்கும், அதான் என்னது F12க்கு. இங்கே நான் ஃபஸ்ட்டே ஒரு ஃபார்முலா எழுதி வச்சுருந்தேன், இங்கே இருந்தது. F23 = 1 மைனஸ் என்னது F21. F21க்கு பதிலாக 2 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதும் 1 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணது என்ன தான் சேம் தான்.
அப்போ F1 to 2 நான் என்ன கண்டுபிடிச்சிருந்தா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் படி 0.5 கண்டுபிடிச்சிருந்தா அதை அந்த இடத்துல என்ன பண்ணுறா 0.5 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுக்கிற முடியுதா? அடுத்து கேஸ் 3 ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. 1 கூட வரும், 2 கூட வரும், அது என்னது தான் 0 தான். அடுத்து 1 கூட இருக்கும், 1 2 கூட எழுதும்போது அது என்னது இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி ரெசிப்ரோசிட்டி தியரம் A1 F1 to 2 A2 F2 to 1. எனக்கு F1 to 2 தான் தேவை. இப்போ இதை கீழே கொண்டு வந்தால் 1 இது ஓகே. இந்த இடத்துல என்க்ளோசிங் பாடி அப்போ இந்த 1 2 வந்து ரிலீஸ் பண்ணுற ஹீட்டை ஃபுல்லாக யார் அப்சர்வ் பண்ணிக்கிடுவா? 1 அப்சர்வ் பண்ணிக்கிடுவார். அப்போது F2 ரிலீஸ் பண்ணுற ஹீட்டில் 1 அப்சர்வ் பண்ணால் அதோட வேல்யூ என்னது 1 ஓகே. அப்போது இப்போ நான் இதை அப்படி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் 1 ஆயிரும். F1 to 2 A2 by A1 இந்த வேல்யூ என்னென்ன ஆயிடுச்சு 1 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் எழுதுறேன் πr². ஏன்னா இது என்னது பேஸுக்கு கீழே சர்க்கிள் இருக்க மாதிரி தானே, மேலே என்னது ஒரு ஸ்பியர் இருக்க போகுது, ஹெமிஸ்பியர் ஓகே. πr². இதில் என்னது 2πr². ஏரியா 1 அப்படிங்கிறது என்னது இந்த இடம், இது என்னது கீழே ஓகே. πr². இது என்னது 2πr². அப்போது r² கேன்சல் ஆகிடும், π கேன்சல் ஆகிடும், 1/2 என்னது 0.5 ஓகே போட்டாச்சு. இப்போது 1 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 1 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், என்னது 1 ஏன்னா 1 2 கிடைக்கி 0.5 அதை வச்சு என்ன பண்ணிடலாம் F1 கண்டுபிடிச்சிடலாம் ஓகே. இப்போ தான் முக்கியமான மாடலான சம். இது முதல்ல என்ன மாடல்னு பார்க்கணும். ஒரு பிளேட் வந்து இப்படி இருக்குது, அப்போ பெர்பெண்டிகுலர் மாடல், பெர்பெண்டிகுலர் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது இதில் ஃபிகர் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதை ஃபுல்லாக A5ன்னு எடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாக A6ன்னு எடுத்துருக்காங்க. A6 கூட என்னெல்லாம் இருக்குது, A2வும் இருக்குது, A4ம் இருக்குது. A5க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, A1 இருக்குது, A3 இருக்குது. இது முதல்ல முக்கியமான விஷயம் ஓகே. ஓகே இப்போது ஷேப் ஃபேக்டர் கோஎஃபிஷியன்ட் Fலேருந்து Rக்கு நான் பண்ணுறேன், F5லேருந்து Rக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 5ல் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும், 1 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 3 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். இப்போ F1 கூட 1 வந்து 6 கூட இது மொத்தமாக எடுத்துக்கிறேன், இங்கே 2 துண்டாக எடுத்துருக்கிறேன். 1 6 கூடயும் பண்ணும், 3 என்ன பண்ணும் 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். அப்போ F3 to 6 எப்படி எழுதியிருக்கேன்னு புரியுதா? A6க்குள்ளக்க A2வும் A4ம் இருக்குது, A5க்குள்ளக்க A3 A1 இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற 5 வந்து இந்த 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது அப்படின்னா 1 6 கூட, அடுத்து என்னது 3 6 கூட, புரியுதா? அதை தான் அங்கே எழுதியிருப்பாங்க A6 is equal to A2 is equal to. இப்போ வந்து we know that 5 to 6ஓட இன்ட்ராக்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. 5 to 6 சரியா. A5 எழுதியாச்சு. A5 எழுதும் போதே நம்ம A5க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், எப்படி நான் சொல்கிறேன், A5க்குள்ளே என்ன இருக்குது 1 இருக்கா, அப்போ A1. அப்போ 1 இந்த மொத்தமாக 6க்குள்ளே இன்ட்ராக்ஷன், 1 6க்குள்ளே இன்ட்ராக்ஷன், அடுத்து 3 இது மொத்தமாக 6க்குள்ளே இன்ட்ராக்ஷன், 3 6க்குள்ளே இன்ட்ராக்ஷன், 3 6க்குள்ளே இன்ட்ராக்ஷன், புரியுதா? இந்த 1 எடுக்கும்போது 1 6, அடுத்து இந்த 3 எடுக்கும்போது 3 6. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதிலேருந்து ஆரம்பிக்கணும் கண்டினியூஷன். A1 இந்த 1 எடுக்கும்போது இது வந்து 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது அப்போ A1 எடுத்துக்கிறேன் ஓகே. 1 எடுத்துனா அப்போ F1 வந்து எது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது, 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது. அடுத்து A3 எடுத்துக்கிறேன், ஏன்னா A5க்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன் A1 ப்ளஸ் என்னது A3, இங்கே நான் ஃப்ரம் த டயக்ராம் வந்து எழுதுன பார்த்தீங்களா அது. அடுத்து A3 எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 யார் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுது, அது மொத்தம் 6 கூட ஓகே. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன் ஓகே. அடுத்து F5 to 6, 5 to 6னா என்னது, இங்கே உள்ள 1 6 கூட இன்ட்ராக்ஷன், 1 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 3 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். 1 அதாவது 5 to 6 இங்கே 5ம் இந்த 6ம் இன்ட்ராக்ஷன் பண்ணுதுன்னா 1 வந்து 6 மொத்தமாக கூட இன்ட்ராக்ஷன், 3 வந்து இது அப்படியே பிளேட்டை மடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ராக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே. A5 F5 6 எழுதியாச்சு. A1 ஓகே. இப்போ இண்டிவிஜுவல் பாடிக்கு நான் எழுத போகிறேன். இப்போ A1 எடுத்துக்கிறேன், இது யார் கூடலாம் இன்ட்ராக்ஷன் பண்ணும், A4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணுமா, அப்போ A1 எழுதிக்கிறேன், 1 4 கூட. அடுத்து A1 எழுதிக்கிறேன், இது யார் கூட இப்போ இன்ட்ராக்ஷன் பண்ணணும், 4 கூட ஆல்ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அங்கிட்ட யார் இருக்கா, 2 இருக்கானா, 1 2 கூட, 1 2 கூட ஓகே. அடுத்து இந்த 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது மொத்தமான இன்ட்ராக்ஷன், அது நம்ம எழுதணுங்கிற அவசியம் இல்லை, மொத்தமான இன்ட்ராக்ஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை ஓகே. அது எழுதி நம்ம சால்வ் பண்ணாலும் இதே தான் நமக்கு கிடைக்க போகுது. இதே 2 தடவை ஸ்டெப் எழுதி நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் தான் பண்ணுவோம். என்ன ஷேப் ஃபேக்டர் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். F1 to 2 தான் கேட்டிருக்காங்க ஓகே. 1ஆவதுலேருந்து 2
அப்போது இந்த ஈக்குவேஷன் நான் எழுதியாச்சு. இந்த A3 இதுக்கு அது அப்படியே வந்துடுச்சு. மீதி எல்லாம் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ 1 6க்கு இன்ட்ராக்ஷன். இந்த 1 அந்த 6 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது 1 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 1 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 1 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும், 1 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். ஓகே, A5 F1 to 6. இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே வந்து வச்சு ஒரு நிமிஷம். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து A1 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா A5 மைனஸ் என்னது A3, A5 மைனஸ் என்னது A3. ஓகே, இந்த இப்போ A5 எழுதியிருக்கேன் அப்படின்னா A5 நான் இங்கே எடுக்கிறேன், A5 எடுக்கிறேன் அப்படின்னா அது 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். எது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்? A5 எடுக்கிறேன் அப்படின்னா அது 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். அடுத்து என்ன இருக்குது? மைனஸ் A3 இருக்குது. அப்போ A3 எடுக்கிறேன் அப்படின்னா அது எது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்? 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். புரிஞ்சுக்கிட்ட முடியுதா? ஓகே, அதாவது 2 ஸ்பிளிட் அப் டேர்ம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ A5 எடுத்திருக்கேன் அப்படின்னா அது எது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்? 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். அடுத்து A5 எடுத்திருக்கேன், சரி A3 எடுத்திருக்கேன் அப்படின்னா அது எது கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும்? இந்த 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணும். இங்கே மொத்தமாக எடுத்திருக்கேன், அங்கே வந்து எதில் முடியுதுன்னு பார்க்கணும். 5 4 கூட. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? A1 F1 to 2, A3 F3 to 6. ஓகே, இதை தான் அங்கே எழுதியிருப்பாங்க. அந்த A1க்கு மேலே இதில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அது நம்ம தேவையில்லை. ஓகே, இந்த ஈக்குவேஷன்லேருந்து இப்போ F1 to 2 மட்டும் என்ன பண்ணிக்க இடது கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது இங்கே வந்துடும். இந்த டைம் மைனஸ் ஆகி இங்கே வரும்போது மைனஸ் ஆயிரும். இது மைனஸ் அங்கே போகும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். இது ப்ளஸ் அங்கிட்டு போகும்போது என்ன ஆயிரும்? மைனஸ்ன்னு ஆயிரும். புரியுதா? இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? A5 காமனாக வெளியே எடுத்துடலாம். F5 to 6, F5 to 4, F3 to 4, F3 to 6. ஓகே, இதை என்ன பண்ணிடலாம்? A1ஆல் இந்த A1 கீழே கொண்டு வந்துடுறேன். A5 by A1 இந்த டைம் அப்படி வந்துடும். A3 by A1 இந்த டைம் அப்படி வந்துடும். ஓகே, அடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஷேப் ஃபேக்டர் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். இப்போ எதுக்கு? 5க்கும் 6க்கும், அதாவது இது மொத்தமாக வச்சுக்கிறேன் 5 6. ஓகே, மொத்தமாக வச்சுட்டு லென்த்து பிரெத்து அதை வேல்யூ இங்கே எடுப்பேன். ஓகே, Z = L/2, Y = என்னது? L1 by B1. பேஜ் நம்பர் 103 இருக்குது. ஓகே, அப்போ 2 2. அப்போ இங்கிட்ட 2ல் 2ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். 0.14390. அப்போ 5 6க்கு இன்ட்ராக்ஷன் என்னது? 0.1439930. அடுத்து இந்த 5ல் இந்த 4, அடுத்து இந்த 5ல் 2 தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த 5ல் என்னது? 4. அதாவது ஒவ்வொரு ஏரியாவையும் என்ன பண்ணணும்? தனியாக கண்டுபிடிக்கணும். நம்ம ரிவர்ஸ்லேருந்தே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு 5 to 6 கண்டுபிடிச்சோமா, அடுத்து 5 and 4. அப்போ 5 and 4ங்கும் போது அதுக்கான ஏரியாவோட லென்த் என்னது? Z = அதோட வேல்யூ L2 by என்னது? B1, L2 B அதோட வேல்யூ போட்டாச்சு. Yக்கு என்னது? 4 2. ஓகே, அதையும் போட்டாச்சு. லென்த்து போட்டாச்சு. அப்போ 5 4 அதோட வேல்யூ என்னது? 1 2. இப்போ இங்கே 1ம் இங்கே 2ம் 1 2ம் 0.2004. ஒரு நிமிஷம். இசட்டில் 1 இதில் 2வா? இசட்டில் 1 இதில் 2 இந்த இருக்குது. ஒரு நிமிஷம். இசட்டில் 1 இது இசட்டோட வேல்யூ. ஓகே, இசட்டில் 1 இதில் 2. 0.16643. ஓகே, அது எதுக்குள்ளே 5க்கு நோக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே 4ல் முடிஞ்சிருக்கா. அடுத்து 3 and 4க்குள்ளே இன்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். 3 and 4 இன்ட்ராக்ஷன் கண்டுபிடிக்கும்போது லென்த் என்னது? 2. இது லென்த்து, இது L2, இது L1. இது என்ன? B ரெண்டுத்துக்கும் காமன் தான் 2 2. அப்போ 1க்கும் இல்லை இன்ட்ராக்ஷன். இசட்டுக்கு 1, இங்கேயும் என்னது? 1. அப்போ என்னது? 0.2004 கண்டுபிடிச்சாச்சா? இதே மாதிரி A3 A6 கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே என்ன இன்ட்ராக்ஷன் முடிச்சிருக்கேன்? A3 A4 போட்டாச்சு. ஓகே, A3யும் இங்கே மொத்தமாக உள்ள A6யும் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கிறேன். ஏன் A3 A6 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபைனலில் என்ன இருக்குது? A3 3 to 6. அதுக்கு தனியாக இசட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த F3 to 6 இங்கே என்னது இருக்குது? F5 to 4, F3 to 4, F5 to 6 இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணணும். 1 2 3 4 இந்த வேல்யூவில் என்ன பண்ணணும்? சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, 5 to 6 என்னது? அடுத்து 3 to 4 என்னது? அடுத்து 3 to 5 to 4 என்னது? அடுத்து 3 to 6 என்னது? இதை வச்சு இங்கே என்ன நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோமோ இந்த வேல்யூ தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். எனக்கு தேவைப்படுறது இதுதான். இதை நான் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும்? போடணும். ஓகே, அப்போ ஏரியா 5க்கும் 6க்கும் 5க்கும் 4க்கும் அடுத்து 3க்கும் 4க்கும் 3க்கும் 6க்கும் இதை தான் நான்
இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? இதில் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது A5 = A1 + A3, இது வந்து A6 = A2 + A4ன்னு எடுத்துக்கணும். இங்கே 1 இன்ட்ராக்ஷன் 4 கூட, 1 இன்ட்ராக்ஷன் 2 கூட, அது மாதிரி 3 இன்ட்ராக்ஷன் 4 கூட, 3 இன்ட்ராக்ஷன் 2 கூட என்ன இங்கே எழுதியிருக்கோன்னு பார்க்கணும். 1 எழுதியிருக்கோமா, அப்போ 1 யார் கூட, 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும். அடுத்து இங்கே 1 எழுதியிருக்கேன்னா 1 யார் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே 3 எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த 3 இங்கே ஒரு பார்ட் எடுத்தோன்னா அங்கே 2 பார்ட் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும். 6 அப்படிங்கிறது போடும். அது அப்படியே அந்த வேல்யூ என்ன பண்ணியாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சு. எனக்கு A5ஓட வேல்யூ, A1ஓட வேல்யூ, A3ஓட வேல்யூ, லென்த் அண்ட் பிரெத்து. ஏன்னா அது ரெக்டாங்குலர் பிளேட் தானே, இங்கே பார்த்துக்கணும். பெர்பெண்டிகுலர் சார்ட்டில் தான் என்ன பண்ண எடுக்கணும். அவன் F1 to 2ஓட வேல்யூ கிடச்சோம். ஓகே, ஷேப் ஃபேக்டர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே 5 எடுத்துருக்கோம்னா 1 இருக்குது, 3 இருக்கா. இப்போ A1 1 இங்கே மொத்தமாக இருக்கிற 6 கூட, அடுத்து 3 எடுக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக இருக்கிற 6 கூட. புரிஞ்சுக்கிட முடியுதா? அடுத்து 1 6 இதை அடுத்து இங்கே 1 எடுத்தோன்னா அது யார் கூட இன்ட்ராக்ஷன், இந்த 6ங்கிறது உடைக்கணும். 1 வந்து 4 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், 4. அடுத்து வந்து 1 வந்து யார் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், 2 கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும். இந்த A3 அப்படிங்கிறது இந்த 6ங்கிறது மொத்தமாக என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு டேர்மை மாற்றுறதுக்காண்டி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த A1க்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், A5 - A3. அப்போ A5 மைனஸ் என்னது A3. இங்கே 5ல் முடிஞ்சிருக்கு, அப்போ 5 to 4 இன்ட்ராக்ஷன். அடுத்து இந்த 3ல் முடிஞ்சிருக்கு, 3 to 4 இன்ட்ராக்ஷன். மீதி A1 F2 இது எல்லாமே அப்படியே வந்துடும். ஓகே.